ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ். இதை எழுதினவங்க ஜோசப் கான்ட்ரெட். ஜோசப் கான்ட்ரெட் அப்படின்றவர் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணியிருப்பார். எக்ஸாக்டாக அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அதை ஷேர் பண்ணியிருக்க மாட்டார். பட் அவருக்கு வந்து பேசிக்காகவே செயிலிங்கில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ நிறைய ஒரு செயிலராக அவர் நிறைய இடம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவருக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது அப்படின்றத வச்சு ஒரு ஃபிக்ஷனல் நாவலாக இதை வந்து எழுதியிருப்பார். நாவலா அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட் ஸ்டோரியை விட லென்த்தாக இருக்கும், நாவலை விட ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நாவலா அப்படின்னு சொல்கிறோம். இதில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸோட ஷேடோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபிக்ஷனல் புக்கை வந்து இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. காங்கோ ரிவர் இன் 1890 வந்துட்டு ஒரு காங்கோ ரிவரில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆஃப்ரிக்கன் பீப்புள் எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரால் டாமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் இந்த நாவலாக இருக்கும். இதோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா லேட் 19th சென்ச்சுரியில் நடந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு சீரியல் ஃபார்மில் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. பிளாக்வுட் மேகசின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரியல் ஃபார்மில் தான் இதை 1899 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின் இதை ஒரு புக்காக 1902 தான் ஒரு கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. யூத் நரேட்டிவ் அண்ட் 2 அதர் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 நரேட்டர் இருப்பாங்க. ஒரு நரேட்டர் அன்னேம்டு நரேட்டர், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் அதை கண்டினியூ பண்ணுற விதமாக அந்த சொல்லிகிட்டு இருக்கிற அந்த ஸ்டோரிக்குள்ளேருந்து இன்னொரு ஸ்டோரியை வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா சார்ல்ஸ் மார்லோ. இந்த மார்லோ அப்படின்றவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட். இவர் தான் நரேட்டர். அந்த ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி, ஒரு நரேட்டர் வந்து ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறாரு. அதில் மார்லோ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. அந்த மார்லோன்ற கேரக்டர் ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் ஒரு செகண்ட் நரேட்டராக இருக்கிறாங்க. இவர் ஒரு செயிலர். நெக்ஸ்ட் கேரக்டர் கர்ட்ஸ். கர்ட்ஸ் அப்படின்றவர் ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர். ஐவரி ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருப்பார். இவர் வந்து யூரோப்பில் உள்ளவர், ஆனால் இப்போ வந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்திருப்பார். ஆஃப்ரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். தென் இவங்க 2 பேர் தான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். இது போக சில மைனர் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. த மேனேஜர், அக்கௌண்டன்ட், பிரிக் மேக்கர், நேட்டிவ் விமன், இந்த மாதிரி சில மைனர் கேரக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஸோ ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இதில் ஓவராலாக எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூரோப்பியன் பீப்புள் வந்துட்டு ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆஃப்ரிக்காவில் என்றைக்கும் எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ என்னெல்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்களோ அது வந்து எந்த மாதிரியான ரிசோர்ஸஸாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தெஃப்ட் பண்ணிட்டு போகணும், அவங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணணும், அவங்க கண்ட்ரியில் அது இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட மோட்டோவாகவே இருக்குது. ஸோ அதனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிற பீப்புள் நிறைய பேர் நிறைய செயிலிங் வராங்க, சீ வாயேஜ் வராங்க. அப்படி ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்றத மீன் பண்ணுறது, அந்த டார்க்னஸ் அப்படின்றது ஆஃப்ரிக்காவில் நடக்கிற அந்த டார்க்கர் சைடு தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மார்லோ அப்படின்றவர் காங்கோ ரிவர், காங்கோ அப்படின்றது வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஓகேவா? ஆஃப்ரிக்காவில் இருக்கிற செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் இது தான். வேர்ல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 9th லாங்கஸ்ட் ரிவர். ஸோ அந்த மாதிரி ஒரு லாங்கஸ்ட் ரிவரில் இவர் வந்துட்டு ஒரு செயிலிங் போகிறாரு. அப்படி போகும்போது ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அவர் இமோஷ்னலி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. யார் யார் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க, ஹியூமன் ஆட்டிடியூட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் அவரால் பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நரேட்டர் தான் சொல்லுவாருன்னு சொன்னேன் இல்லையா? நரேட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க எல்லோரும் ட்ராவல் பண்ணி போகிற ஷிப் எப்படி இருந்துச்சு, ஆஃப்ரிக்கா எப்படி இருந்துச்சு, லண்டன் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நெல்லி அப்படின்ற ஷிப், பிரிட்டிஷில் உள்ள ஒரு ஷிப் வந்து தேம்ஸ் ரிவரில் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அந்த ஷிப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறாங்க, டைரக்டர் இருக்கிறாங்க, தென் சார்ல்ஸ் மார்லோவும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது மார்லோவோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்லோ வந்து, நான் ஆல்ரெடி இந்த காங்கோ ரிவருக்கு போயிருக்கேன். அப்படி நான் போயிருக்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, நான் ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு யங் பாயாக இருக்கும்போது நான் ஆஃப்ரிக்காவை விசிட் பண்ணேன். இங்கே வந்து ஒரு ஸ்டீம் போட்
கம்பெனி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். அங்கே வந்து எனக்கு ஒர்க் வேணும் அப்படின்றது என்னோட ஆம்பிஷனாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மார்லோக்கு வந்து சீ வாயேஜ் நிறைய போகிறது பிடிக்கும். வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். ஸோ அதனாலேயே 6 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பசிபிக் ஓஷனில் வந்து அந்த ஒரு வாயேஜ் போயிருப்பார். 6 இயர்ஸ் அங்கே இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு சீ வாயேஜில் அப்சஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் இந்த ஒர்க் எனக்கு வேணும், நான் எப்போவும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அது மட்டும் இல்லாமல் மேப்ஸை பற்றியும் அவருக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கும். மேப்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். அதில் எந்தெந்த இடங்களுக்கு அவரால் போக முடியும்னு தோணுதோ அது எல்லா இடத்துக்கும் போகணுன்னு நினைப்பார். ஸோ அந்த மாதிரி தான் காங்கோ ரிவரை வந்து அவரை ஃபைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பார். அங்கே ஒரு ஜாப் வேக்கன்சி இருக்கிறதாவும் இவருக்கு தெரிய வரும். ஸோ அந்த ஜாபுக்கு வந்து இவர் அப்ளை பண்ணியிருப்பார். அது வந்து என்ன கம்பெனி அப்படின்னா ஐவரி ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஐவரி ட்ரேடிங் பண்ணும்போது அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து மார்லோ அப்ளை பண்ணியிருப்பார். அப்ளை பண்ணி அவரோட ஆண்ட்டோட ஹெல்ப்போட அந்த ஒர்க்கையும் அவர் வாங்கிடுவார். ஸோ வாங்கினதுக்கப்புறம் இப்போ அவருக்கு எங்கே போஸ்டிங் போடுறாங்க, எந்த இடத்துல அவர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவர் நினச்ச மாதிரி அவருக்கு லெட்டர் வந்துடும். இப்போ அவர் யூரோப்புக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்டீம் போட் எடுத்துகிட்டு அவர் அங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த காங்கோ ரிவரை கிராஸ் பண்ணி போகிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. அப்படி போகும்போது இவர் நிறைய விஷயங்களை நோட் பண்ணுறாரு. அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டாலிட்டி இருக்குது, நெகட்டிவ்னஸ், நிறைய வேஸ்ட் எல்லாமே அங்கங்கே பார்க்குறாரு. அது எல்லாமே ஹியூமன் வேஸ்ட்டாக இருக்குது. ஹியூமன் வேஸ்ட் அப்படின்றப்போ அவங்களோட ஹெட்டு, பாடி பார்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அங்கங்கே இருக்குது. போன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாரிஃபிக்காக இருக்குது. இவரால் இமேஜின் கூட பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ரூரல் ட்ரைபல் ஏரியாவில் எதுக்கு இப்படி ஹாரிஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இமேஜின் பண்ணிகிட்டே போகிறாரு. தென் மார்லோ வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு அக்கௌண்டண்ட்டை மீட் பண்ணுறாரு. அந்த அக்கௌண்டண்ட் வந்துட்டு கர்ட்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுறதா தான் சொல்கிறாங்க. ஸோ கர்ட்ஸும் ஒரு ஏஜெண்ட்டாக தான் இருப்பார். அவருக்கும் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஏஜெண்ட் தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். தென் இப்போ மார்லோ வந்துட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு 20 மைல்ஸ் அந்த ஆஃப்ரிக்காவை கிராஸ் பண்ணி ஒரு 20 மைல்ஸ் போக வேண்டியது இருக்கும் அந்த கம்பெனியோட அந்த ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அவர் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆயிடுது அப்படின்னா அவரோட ஸ்டீம் போட் வந்து ரிப்பேர் ஆயிடுது. அவரால் அதுக்கு மேலே போக முடியல. ஸோ என்ன பண்ணன்னு தெரியாமல் அந்த இடத்துலயே நின்றுட்டுருப்பார். நியர்லி செவரல் மந்த்ஸ் அந்த ஸ்டேஷனில் அவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிரும். ஏன்னா ரிட்டன் போட் வந்தால் மட்டும்தான் இவர் வந்து கூட்டிகிட்டு போக முடியும். இல்லைனா இந்த போட்டை ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செவரல் மந்த்ஸ் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க அங்கே இருக்கும்போது தான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் கர்ட்ஸ் அப்படின்றவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக இருக்கிறாரு, மக்கள் எல்லாரும் அவரை எப்படி பார்க்குறாங்க, அவர் எப்படிப்பட்ட டைப் அப்படின்றது எல்லாமே இவருக்கு தெரிய வருது. அவர் ஒரு கலோனியல் ஏஜெண்ட்டாக தான் இருக்கிறாரு. நிறைய ஐவரிஸை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. இதுதான் அவரோட ஒர்க் அப்படின்றது தெரியுது. இது வந்து ஜஸ்ட் அவுட்லைன் தானே. கர்ட்ஸ் அப்படின்றவர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு தெரியுது. ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி பேச பேச மார்லோக்கு வந்து அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்து ஆஃப்ரிக்கா அந்த டவுனில் தானே இருக்கிறாங்க. அப்போ ஒரு ரூரல் ஏரியாவில் அந்த இடத்துல தான் கர்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ கர்ட்ஸ் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்ச உடனே அவங்கள பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இவங்க வந்து சரி ஓகே உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் வந்து அவங்கள டவுனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கும் அலோவ் பண்ண மாட்றாங்க. இப்போ மார்லோ அவங்க கூட சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க பொய் சொல்லலாம், கர்ட்ஸை வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோன்றதுக்காக பொய் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கர்ட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தாலே தெரியுது அவர் வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க எப்படியோ பேசி கர்ட்ஸை வந்து இவங்களோட அந்த ஸ்டீம் போட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க கூட்டிகிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து புரிய வருது அவர் வந்து ஃபிசிக்கலி மட்டும் கிடையாது, மென்டலி அவர் இல்லா இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு விஷயத்தால் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாரு அப்படின்றத மார்லோ வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் இன்னமும் அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள் வந்து கர்ட்ஸை ஒரு காட் மாதிரி ப்ரைஸ் பண்ணுறாங்க. அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்குற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஈவன் அவன் தான் இந்த ப்ரூட்டாலிட்டிக்கு ரீசன் அப்படின்றது தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. அங்கே நிறைய போன்ஸ் இருந்துச்சு, பாடி பார்ட்ஸ் இருந்துச்சு, ஹியூமன் பாடி பார்ட்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே
கேர்ட்ஸோட ப்ரூட்டாலிட்டினால நடந்தது. அவன் வந்து ஈஸியாக யாரையும் கொலை பண்ணிடுவான், கொலை பண்ணி அவங்கள தூக்கி வீசிடுவான். அந்த மாதிரியான ரொம்ப க்ரூயலான ஒரு பர்சனாக இருந்தும் அந்த மக்களுக்கு அவன் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்பான். நான் அவங்களோட காட், நான் எது பண்ணாலும் நான் அவங்க நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் ஒரு வழியாக இவரோட ஸ்டீம் போட்டை வந்து ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போது அகெயின் அந்த போட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா மார்லோ, மேனேஜர், தென் ஃபியூ ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, தென் அவங்களோட க்ரூ ஆஃப் கேனிபல்ஸும் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் அகெயின் அந்த காங்கோ ரிவரில் ஒரு வாயேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஆல்ரெடி அவங்க வந்து போராடி தான் கர்ட்ஸை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ இவரோட ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு அகெயின் எதுவும் ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. யோசித்த மாதிரியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எங்கேருந்தோ இருந்து நிறைய ஆரோஸ் வந்துகிட்டே இருக்குது. இவங்க எங்கேருந்து வருதுன்னு யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு மரங்களுக்கு இடையிலையும் மறைஞ்சு நின்று ஆஃப்ரிக்கன் பீப்புள், அந்த நேட்டிவ் பீப்புள் தான் கேர்ட்ஸை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த ஆரோ வீசிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணுறோம், இவன் இவ்வளோ ப்ரூட்டலாக இவ்வளோ க்ரூயலாக இருக்கிறான், இந்த பர்சனை காப்பாற்றணும்னு சொல்லி இவங்க இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்துலேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பயம், அவங்கள வந்து பார்த்துக்கிற ஒரு காட் மாதிரி இருக்கிற பர்சனை இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பட் ஆக்சுவலாக இவன் அந்த மாதிரி இல்லை அப்படின்றது அவங்களுக்கு புரியலை. தென் அந்த ஜேர்னி கண்டினியூ ஆகும்போதே மார்லோவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய வருது. அங்கங்கே இந்த மாதிரி ப்ரூட்டலான ஆக்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ நடந்தும் அந்த மக்கள் வந்து இவன் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, இவனை வந்து அப்படியே பிளைண்டாக பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இவனுமே ஏதோ ஒரு இடத்துல அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான், அவங்கள வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறனால தான் இந்த அளவுக்கு நம்ப முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இவனுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கும் ஏதோ உடம்பு சரியில்லை, ஃபிசிக்கலாக இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் மென்டலி இவன் ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கான் அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுறது மார்லோ தான். ஸோ கேர்ட்ஸ் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வெஸ்டர்ன் பீப்புள் வந்து இந்த ஆஃப்ரிக்கன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட கல்ச்சராக இருக்கட்டும், அவங்களோட ட்ரெடிஷன், ஈவன் அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வேனிஷ் ஆகுறது இந்த வெஸ்டர்ன் பீப்புள். அவங்க வந்து கல்ச்சரை சொல்லி கொடுக்குறேன்ற பேரில் வந்து இவங்கள ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறாங்க, அவங்கள ஒரு ஸ்லேவ் ஆக்குறாங்க, அவங்களோட லைஃப்பை வந்து என்ன ரீசனே தெரியாமல் முடிச்சுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷனை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேர்ஸ்டான ஒரு டாமினேஷனை இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஆஃப்டர் அ லாங் ஹார்ட்ஷிப், ஒரு பெரிய ப்ராப்ளம்க்கு அப்புறமா ஒரு வழியாக மார்லோ அண்ட் அவரோட டீம் வந்துட்டு அந்த இன்னர் ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. மார்லோ வந்து யாரை பார்க்குறாங்க அப்படின்னா ரஷ்யன் ட்ரேடர் ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவர் வந்து ரொம்பவே அப்சஸ்டாக இருக்கிறாரு கேர்ட்ஸ் மேலே. கேர்ட்ஸ் ரொம்ப நல்லவர் அப்படின்னும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன், எல்லாருக்குமே அவர் தான் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி அவரை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் இவருக்கு புரிய வருது, நியர்லி ஒரு டெமி காட் மாதிரி தான் அவர் இருக்கிறாரு இந்த நேட்டிவ் பீப்புளுக்கு அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. அவர் இந்த ஐவரியை தெஃப்ட் பண்ணுறதுல, ஐவரியை நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, ஒரு பீஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்றது இந்த மக்களுக்கு ஏன் புரியலை அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. தென் மார்லோ அந்த இடத்துல நிறைய ஹியூமன் ஹெட்டை பார்க்க முடியுது, நிறைய பேரோட தலை வந்து வெட்டப்பட்டு அதில் கிடக்குது. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் இல்லையா, கேர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரூட்டலான ஒரு பர்சன், கைண்ட்னஸ் அப்படின்றது இல்லாமல் இத்தனை மக்களை எப்படி கொலை பண்ணியிருக்கிறான்றதை பார்க்கும்போதே தெரியுது அவன் எந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டல் பிஹேவியர் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்றது தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மார்லோ வந்து இப்போது கேர்ட்ஸை த்ரெட்டன் பண்ணுறாரு, நீ என்னெல்லாம் பண்ணுறன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா அவன் வந்து அவனை ஒரு காட் மாதிரி போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்கிறான். பட் ஆக்சுவலாக அவன் அந்த மாதிரி இல்லை, அந்த மக்களுக்கு நிறைய துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவங்க எல்லாரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்றது எல்லாத்தையும் இவர் நோட்டீஸ் பண்ணிட்டாரு இல்லையா. ஸோ மார்லோ வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணும்போது அதுக்கு கேர்ட்ஸ் வந்து அவன் ஆல்ரெடி ரொம்ப இல்லா இருக்கிறான் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷனில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட பேக்கெட்டில் இருந்து ஒரு பர்சனல் டாக்குமெண்ட் அப்புறம் சில பேம்ப்ளெட்ஸ் எடுத்து அதை மார்லோ கிட்ட கொடுக்குறான். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா சிவிலைசேஷன்ற பேரில் இவன் என்ன பண்ணா அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்கன்ஸை வந்து ப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ அவங்கள வந்து ரொம்பவே சீப்பான ஒரு பீப்புளாக தான் இவன் பார்க்குறான், அவங்கள ரொம்ப இழிவாக நடத்துகிறான் அப்படின்றது இவனுக்கு புரிய வருது. தென் அந்த ஜேர்னி போயிட்டுருக்கும் போதே அந்த ஜேர்னிலேயே கேர்ட்ஸ் வந்து இறந்து போயிடுறாரு. இவன்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஏன்னா அந்த மேனேஜர் வந்து கேர்ட்ஸை ஏமாத்திடுவானோ அப்படின்ற டவுட் இவனுக்கு இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் மார்லோ கிட்ட கொடுத்துட்டு கேர்ட்ஸ் வந்து இறந்து போயிடுவான். அவன் இறந்து போகும்போது லாஸ்ட்டாக சொன்ன வேர்ட்ஸ் ஹாரர் ஹாரர் அப்படின்ற வேர்டை தான் அவன் யூஸ் பண்ணியிருப்பான். அவங்க வந்து அந்த லண்டனை ரீச் ஆகும்போது மார்லோ வந்து நிறைய பீப்புள் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஓகேவா, நிறைய பேர், அவங்க எல்லாருமே கேர்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க, கேர்ட்ஸோட ஃபார்மர் லைஃப்பில் இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்ச
நிறைய பேர் வந்து இவனை மீட் பண்ணுவாங்க, மார்லோவை மீட் பண்ணி கர்ட்ஸ் எப்படி இருக்கான், அவன் எப்படி இறந்தான் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு புரிய வரும், அவன் லண்டனில் இருக்கும்போதெல்லாம் ஒரு நல்ல பர்சனாக தான் அவன் வாழ்ந்திருக்கான். எப்போ ஆஃப்ரிக்காவுக்கு வந்தானோ அப்போ அவன்கிட்ட ஒரு பாறை இருக்கிறதா அவன் நினச்சி அந்த மக்களை டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், ஒரு ஈவிலாக மாறியிருக்கான் அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. தென் கர்ட்ஸுக்கு வந்து லண்டனில் ஒரு பார்ட்னர் இருப்பாங்க, அந்த ஒய்ஃபையும் இவன் வந்து மீட் பண்ணுறான். ஸோ அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவர் லாஸ்ட்டாக என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் வந்து அந்த ஹாரர்ன்ற வேர்ட்ஸை சொல்கிறதுக்கு இவனுக்கு இஷ்டம் இல்லை. அவன் இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் அவனை பற்றி தப்பாக சொல்லி என்ன நடக்க போகுது அப்படின்றதுனால அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான். அவன் லாஸ்ட்டாக உங்களோட பேரை தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், லாஸ்ட்டாக உங்களோட பேரை தான் கர்ட்ஸ் வந்து சொல்லிட்டே இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி மார்லோ சொல்லும்போது அவங்களோட ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஓகே, லாஸ்ட் மினிட் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஆறுதலாக ஃபீல் பண்ணுறாங்க. இவனுக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே, அவன் இறந்து போயிட்டான், நம்ம இன்னொருத்தங்களுக்காவது அதில் ஒரு நல்ல விஷயத்த செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி அவர் மீட் பண்ண ஒரு பர்சனை பற்றி இந்த போட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறாரு. இது வந்து மார்லோவோட ஸ்டோரி. அகெயின் பேக் டு தி நரேட்டர் ஸ்டோரி. நரேட்டர் வந்து அகெயின் அவங்க அந்த போட்டில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான என்வரான்மெண்ட் இருக்குது, அவங்க எல்லோரும் ஒவ்வொன்றை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதெல்லாம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷனை சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் பீப்புள் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க, வெஸ்டர்ன் பீப்புள் அவங்கள எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுறாங்க, ஈவன் வெஸ்டர்ன் பீப்புள் டாமினேட் பண்ணாலும் அது டாமினேஷன் தான், நம்மளை ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாமல் அவங்கள ஒரு காட் மாதிரி பார்க்குற அளவுக்கு அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒரு வஸ்டான கண்டிஷனில் இருக்கிறாங்க. கர்ட்ஸ் ஆஃப்ரிக்காவுக்கு போனது அந்த மக்களை வந்து மாற்றணும், ஒரு அர்பன் கண்டிஷனில் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவர் ஆஃப்ரிக்காவுக்கு போனதாக அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நினச்சிட்ருப்பாங்க. பட் இவர் வந்தது வந்து இந்த ஐவரி ட்ரேடிங்காக, அவங்கள டாமினேட் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி தான் இவர் வந்திருப்பார். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்க எல்லாருமே இவங்களுக்கு கல்ச்சரை டீச் பண்ணணும்னு சொல்லி வராங்க. பட் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் கண்ட்ரி பீப்புளோட ப்ரூட்டாலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இந்த நாவலாக இருக்கும். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.